வணக்கம். இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலான்னு வந்திருக்கேன். என்னன்னு கேட்குறீங்களா? ஒண்ணும் இல்லைங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஹேர் வந்து ஒயிட் ஹேர்லாம் நெறையா வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நெறையா ப்ராடக்ட்லாம் வாங்கி யூஸ் பண்ணுவீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து தலை வலிக்கும். சரியா? அப்புறம் கண் எரிச்சல் இருக்கும். ரொம்ப ஒரு மாரியா இருக்கும். ஹேர்லாம் சீக்கிரம் டேமேஜ்லாம் ஆகும். அதனால நீங்க வந்து ஹேர் டைலாம் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. சரியா? யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தாங்க பிரச்சனை வரும். தலையெல்லாம் வலிக்கும்ல, ரொம்ப வலிக்குமா இல்லையா? தலை வலிச்சா மெயினா வீட்ல சண்டை வரும். ஏன்னா அதெல்லாம் நான் அனுபவிச்சுட்டுருக்கேன். அதனால நீங்க வந்து அந்த மாரி ஹேர் டைலாம் யூஸ் பண்ணாதீங்க. இயற்கை முறையில இருக்க வந்து நாமளே ஹோம் ரெமெடின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுங்க நீங்க. அதாவது ஒண்ணும் இல்லைங்க. மருதாணி பொடி எடுத்துக்கோங்க. ஐயோ! அது என்ன கொட்டுது? இதா மருதாணி பொடி. மருதாணி பொடி எடுத்துக்கோங்க. அப்புறமேட்டுக்கு வந்து அவ்ரிப்பொடி தெரியுதா? அவ்ரிப்பொடி எடுத்துக்கோங்க. அதாவது சித்த மருத்துவ கடையில் கிடைக்கும். சரியா? அங்கே போய் வாங்கிக்கோங்க. வாங்கி என்ன பண்ணுறீங்கன்னா, தேங்காய் எண்ணெய் இருக்குல்ல, தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு 100 ml எடுத்துக்கோங்க. அதை வந்து லைட்டாக ஹீட் பண்ணுங்கள். லைட்டாக ரொம்ப கொதிக்க விட்றாதீங்க. லைட்டாக சுடும்போது என்ன பண்ணணுன்னா, மருதாணி பொடி வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஒரு ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் போடுங்க. சரியா? பொடி இல்லை இயற்கையாகவே போட்டு அரைச்சி அதை மூடியும் போடலாம். அது என்ன தண்ணி மாதிரி இருக்கும். ஏன்னா பொடி நீங்கள் பொடியை எடுத்துக்கோங்க. அதில் அரைச்சி போடுறதுனால போட்டுக்கோங்க. அதை வந்து இந்த தேங்காய் எண்ணெயில் லைட்டாக சிம்மில் வச்சு ரெடி பண்ணுங்கள். சரியா? மருதாணி பொடி போட்டுருங்க. அப்புறமேட்டுக்கு அது கொஞ்சம் இது பண்ணுங்கள், வறுத்து விடுங்க, ஃப்ரை பண்ணுங்கள். அப்புறமேட்டுக்கு என்ன பண்ணணுன்னா, அவரைப்பொடி கொஞ்சமாக கொட்டுங்க. அதுவுமே இதுக்கு தகுந்த மாதிரி தான். ரெண்டும் ஒரே அளவாக இருக்கணும் மக்களே. ரெண்டுமே போட்டு நல்லா லைட்டாக சூடு பண்ணுங்கள். சூடு பண்ணிவிட்டு ஆற வச்சு ஒரு ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. நல்லா ஃபில்ட்ரு பண்ணி அதை ஆற வச்சு டெய்லியுமே யூஸ் பண்ணுங்கள். தேங்காய் எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா, அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணிட்டு 1 மணி நேரத்தில் வாஷ் பண்ணலாம். அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் 2 நாள் கூட அது தலையில் வச்சுக்கலாம். இல்லை 1 நாளில் கூட வச்சுக்கலாம். நல்லா ஊற வச்சு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா இருக்கும் மக்களே. எந்த ஒரு அதாவது ஹேர் ஃபாலோ இல்லை உங்களுக்கு கண் எரிச்சலோ ஹெட் பெயினோ தலைவலி அந்த மாதிரி எதுவுமே வராது. சரியா? என்ன சொல்கிறேன்ல, இவ்வளோ தூரம் நீங்கள் கேளுங்க. சரியா? இதை வாங்கி இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். தயவு செஞ்சு ஹேர் டைலாம் யூஸ் பண்ணாதீங்க என் தங்க அன்பு மக்களே. சரியா? பட்டா பாய்.